ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான காளான் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது வந்து கடையில் வாங்கின காளான் கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அந்த மலைக்கு வளர்கிற காளானுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதை நிறைய பேர் சமைச்சிருப்பீங்க, நிறைய பேர் சமைச்சிருக்க மாட்டீங்க. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட உடம்புக்குமே ரொம்ப நல்ல ஹெல்த்திங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. வாங்க நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20-30 காளான் வரைக்கும் கிடச்சிச்சிங்க. என்னோடய தம்பி தாங்க பிடுங்கிட்டு வந்தாங்க. இது எப்போயாச்சும் தான் கிடைக்குங்க, எப்பயுமே கிடைக்காது. இந்த டைம் நிறையவே கிடச்சிச்சு. அதனால் சரி குழம்பு செஞ்சிடலான்னு பார்த்தேன். இது என்ன குழம்பு செய்யலாம், பிரியாணி செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இதில் பூச்சி வச்சுருங்க. பார்த்து நம்ம புழுவெல்லாம் வந்துடும் அந்த சைட்லலாம். இதை நம்ம பார்த்து கரெக்டாக க்ளீன் பண்ணணுங்க. அது வளர்ந்த உடனே பிடுங்கிட்டோன்னா ஒன்றும் தெரியாது. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அதில் கண்டிப்பாக பூச்சி வச்சிரும். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மண் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இதில் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேல் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நமக்கு நல்லா வெடிக்கட்டுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நான் ஒரு 3-4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா காளான் நிறையா இருக்கிறதுனால ஒரு 4 பெரிய வெங்காயம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் ட்ரெஸ்ஸு, நைட்டி அதெல்லாம் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நல்ல சூப்பரான குவாலிட்டியான நைட்டிஸ் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பிராண்டடான நைட்டி மட்டும்தாங்க நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய டிசைனிங்கான நைட்டியும் அதில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் நமக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா தவங்கிருச்சுங்க. இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஸ்டோர் பண்ணலைங்க, நான் இப்போயே அரைச்சது. இதில் ஒரு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, குழம்பு மிளகாத்தூள், அது ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கான மசாலாஸ். இதை நல்லா நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற காளானை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காளான்லேயே அதிகமான தண்ணி விடுங்க, அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறீங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க, இதுவே நிறைய தண்ணி விடுங்க. இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். அந்த மசாலா அதெல்லாம் நான் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண பார்க்கலாம். எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். உனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற தண்ணியே போதும். நீங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கே போதும். இதில் நமக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அது நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமேல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிருங்க. காளான் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்தால் போதுங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க மல்லி இலை. என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் நான் வந்து கஸ்தூரி மேதி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆனால் மல்லி இலை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, அது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை விட. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த காளான் கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சமைச்சு பாருங்கள். இதுலேயே நிறைய வித்தியாசமான காளான் இருக்குங்க, தெரியாமல் பிடிங்கிறாதீங்க. மரக்காளான்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சமைக்கக்கூடாது. இதை நம்ம கொஞ்சம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். அப்படியே சாதத்தில் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு சேனல் இனிய சாய் புட்டிக், அதுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.